மத்தேயு 19 அதிகாரம் 30 ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். இதே வசனம் 20 அதிகாரத்தினுடைய 16 சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்பது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சட்டத்திட்டங்களில் ஒன்று, சூத்திரங்களில் ஒன்று. அதை இப்படி சொல்லலாம்: சீனியர்கள் ஜூனியர்களாகவும் ஜூனியர்கள் சீனியர்களாகவும் இருப்பார்கள். அப்போ சீனியாரிட்டிக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் மரியாதை இல்லையா? தேவனுடைய ராஜ்யத்தில் வயசுக்கு மரியாதை இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. மரியாதை இல்லை அப்படின்னு வேதம் சொல்லலை. சீனியாரிட்டி படி விஷயங்கள் நடக்காது. அதுதான் இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. நான் தியாகம் பண்ணேன். 2 இடத்துல அது சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, தியாகம் செய்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பலன்கள். நான் எவ்வளவோ தியாகம் பண்ணேன், அதிகமாக தியாகம் பண்ணியிருக்கிறேன்னா எனக்கு இன்னும் பலன் கிடைக்கல, கொஞ்சம் தியாகம் பண்ணவனுக்கெல்லாம் பலன் கிடைச்சிச்சு அப்படின்னு குறை சொல்லுகிறவர்களுக்கு அல்லது குறையோடு இருக்கிறவர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு விளக்கம் இதுதான். நிச்சயமாக உனக்கு பலன் உண்டு, உனக்கு பின்னால் கிடைக்கும். அவனுக்கு கொஞ்சம் முன்னால் கிடைச்சிச்சு, உனக்கு பின்னால் கிடைக்கும். அதே போது நீங்கள் வேலை செய்தவர்கள் 20 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பது, 19 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பது தியாகம் செய்தவர்கள், கர்த்தருக்காக காரியங்களை விட்டவர்கள், அவர்கள் தியாகிகள். 19 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பது தியாகிகள், 20 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பது செயல் வீரர்கள். இந்த வார்த்தைகளை நீங்கள் அரசியலில் தான் ரொம்ப பார்க்கலாம். அரசியலில் 2 பேருக்கு மரியாதை உண்டு, தியாகிகளுக்கு மரியாதை உண்டு. கேட்பாங்க, எந்த போராட்டத்தில் நீ கலந்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கிற? எப்படினாலும் எல்லா கட்சியுமே போராட்டம் நடத்துது. எல்லா கட்சியினுடைய போராட்டங்களிலும் பெரும்பாலும் கைது பண்ணிடுவாங்க. காலையில் கைது பண்ணி சாயங்காலமாவது விட்டுருவாங்க. சில போராட்டங்களில் 15 நாள் வைக்கிறாங்க. சில சட்டங்கள் கட்சிக்காக ஒன்று செய்ய போய் அது ஒரு குற்றச்சாட்டாக மாறி, அது ஒரு வழக்காக மாறி, அப்புறம் அதுக்காக போய் சிறையில் இருக்கிறவர்களெல்லாம் உண்டு. கட்சிக்காக சிறையில் இருக்கிறவர்கள் உண்டு, இருந்தவர்கள் உண்டு. கட்சி அவர்களை விட்டு கொடுத்ததில்லை. என்ன சொல்லுவாங்க? கட்சிக்காக தான் அவங்க இருந்தாங்க. அவங்க பண்ணது தப்பாக இருக்கலாம், ஆனால் கட்சிக்காக தான் அந்த தப்பு பண்ணாங்க. அவங்க கட்சிக்காக தியாகம் பண்ணவங்க. அதனால் அவர்களுக்கு நிச்சயமாக மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். ஜவஹர்லால் நேரு அவர்களை குறித்து காமராஜர் சொன்னாராம். நேரு அவர்கள் தன்னுடைய இளமை முழுவதையுமே ஜெயிலில் கழித்தவர். சுதந்திர போராட்டத்துக்காக அவருடைய இளமை காலம் முழுவதையுமே சிறையிலே கழித்தவர். வேற அவருக்கு இருக்கிற எல்லா தகுதிகளை விட அதுதான் பெரிய தகுதி என்று காமராஜர் நேருவை பற்றி சொன்னதாக நான் வாசித்தேன். அதனால தான் நேருவுக்கு பிரதமருடைய பதவி கொடுக்கப்பட்டது. அவர் செய்த தியாகம். சொத்துக்களை எல்லாம் நாட்டுக்கு கொடுத்தார்கள். பெரிய செல்வந்தர் நேரு. அதனால தான் அவருக்கு அந்த முதல் பிரதமர் பதவி கொடுக்கப்பட்டது. இன்னொன்று, செயல் வீரர்கள் அவர்கள் தியாகம் செய்திருக்க மாட்டார்கள், ஆனால் உழைக்கிறவர்கள். 2 பேருமே தேவை. தேவனுடைய ராஜ்யத்திற்கு தியாகிகளும் தேவை, செயல் வீரர்களும் தேவை. இவர்கள் பாருங்க, 12 மணி நேரம் உழைத்தார்கள் ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் 9 மணி நேரம் உழைத்தார்கள், இன்னொரு கூட்டம் 6 மணி நேரம் உழைத்தார்கள், இன்னொரு கூட்டம் 3 மணி நேரம் உழைத்தார்கள், இன்னொரு கூட்டம் 1 மணி நேரம் உழைத்தார்கள். பல கூட்டங்களை இங்கே 20 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
இந்த ஓமானத்தில். அதனால இவர்கள் செயல் வீரர்கள், ஒரு கூட்டம் தியாகிகள். ஆனால் அவர்களுக்கு எல்லாருக்குமே பலன் உண்டு. அரசியலில் கட்சியில் தியாகம் பண்ணாதவர்களுக்கும் பதவி கொடுக்குறாங்க. எதை வைத்து கொடுக்குறாங்க? அவர்களுடைய உழைப்பை வைத்து கொடுக்குறார்கள். தியாகம் செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனால் அவர்கள் செயல் வீரர்கள். அவர்களுக்கு அவ்வளோ வேற கட்சியிலேருந்து வந்திருந்தா கூட செயல் வீரராக இருக்கும்போது மரியாதை கொடுக்கப்படுகிறது, பதவி கொடுக்கப்படுகிறது, மரியாதை கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்திலும் உழைப்புக்கு மரியாதை உண்டு, தியாகத்துக்கு மரியாதை உண்டு. ஆனால் அதனுடைய பலன் முன்ன பின்ன வரும். குறைவா தியாகம் செஞ்சவனுக்கு முதல்ல பலன் வந்துடலாம். அதிகம் தியாகம் செய்தவனுக்கு கொஞ்சம் பின்னால் பலன் வரலாம். நிறையா ராஜ்யத்திற்காக பிரயாசப்பட்டவனுக்கு பின்னால் பலன் வரலாம். குறைவாக பிரயாசப்பட்டவனுக்கு முதல்ல பலன் வந்துடலாம். நான் ஊழியத்துக்காக எவ்வளவோ செஞ்சுருக்கேன், எவ்வளவோ உழைச்சிருக்கேன், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கலை, நேற்று வந்தவனை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லாட்டா கூட மனசில் நினைக்கிற கூட்டம் உண்டு. நான் எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்கிறேன் தேவனுக்காக, ஆண்டவருக்காக. என்னை ரட்சிக்கப்பட்டதுனால வீட்டை விட்டே துரத்திட்டாங்க, நான் ரட்சிக்கப்பட்டதுனால எனக்கு சொத்தில் கூட பங்கு கொடுக்கல. இப்படியெல்லாம் தியாகம் பண்ணினவர்கள் நிச்சயமாய் உண்டு. நம்ம இதை கேட்கிறவர்களிலே கூட இருப்பீர்கள். ஆனால் இப்படிப்பட்ட தியாகமெல்லாம் செய்யாதவர்களுக்கு அரசாங்க வேலையை விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு வந்தேன். நல்ல பதவிகளை எல்லாம் விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு வந்தேன். எனக்கு அதுக்கு இன்னும் போதிய பலன் கிடைக்கல. ஆனால் அதுக்கு சமமான தியாகம் பண்ணாதவங்களுக்கெல்லாம் பெரிய ஆசீர்வாதங்கள் வந்துவிட்டது, அநேக ஆத்துமாக்கள் கிடைத்து விட்டார்கள் அப்படின்னு மனசில் சோர்ந்து போகிறவர்கள் நிச்சயமாய் உண்டு. இங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்ன, செய்தி என்ன? உனக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. பலன் பிந்தி வருமே தவிர பலன் வராமல் போகாது. பிந்தி வரலாம், உனக்கு பலன் பிந்தி வரலாம். நீ தியாகம் செய்திருந்தாலும் சரி, உழைத்திருந்தாலும் சரி, அன்பின் பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான், சொந்த தேசத்தை. அவர் பைபிள் முழுசா அதை சொல்றாரு. ஆபிரகாமை நான் அழைச்சேன், ஆபிரகாமினுடைய சந்ததியே. புதிய ஏற்பாட்டிலையும் சொல்றாரு, விசுவாசிகளுக்கு ஆபிரகாம் தான் தகப்பன். பரதீசுக்கு ஆபிரகாமினுடைய மடியினே பேர். அதுக்கு அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு, சொந்த வீடு, சொந்த நாடு, சொந்த ஜனங்கள், சொத்துக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பமா ஆண்டவர் அழைத்த இடத்திற்கு வந்தான். அதனால அவனை அவ்வளவு ஆண்டவர் அவனுக்கு பலன் கொடுக்கிறார். அதனால தியாகிகளுக்கும் பலன் உண்டு, செயல் வீரர்களுக்கும் பலன் உண்டு. ஆனால் அது தாமதமாகலாம், வராமல் போகாது. ஆமென்.